வெல்கம் டு சில்லி பாயிண்ட் அஃபிஷியல் வேர் கிரிக்கெட் மீட்ஸ் பேஷன். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு பயங்கரமான ஒரு லெஜெண்ட் வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு இன்டர்நேஷனல், அதாவது ஓடிஐல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. ஆஸ்திரேலியாவோட ஸ்டீவ் ஸ்மித், ஆஸ்திரேலியன் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் அப்படின்னு சொல்லணும். ஆஸ்திரேலியன் கேப்டனா வந்து அவரு மேபி இவங்க அளவுக்கு வந்து இந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சோ, பயங்கரமா வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சோ அந்த மாதிரிலாம் பண்ணது இல்ல. பட் சம்வேர் வந்து he has had his own impact. அவருக்கான இம்பாக்ட் இருக்கு. அவரோட அந்த ஒரு மாதிரி குவர்க்கியான பேட்டிங் ஸ்டைலா இருக்கட்டும். ஆக்சுவலா ஹி ஸ்டார்டட் as a லெக் ஸ்பின்னர். ஷேன் வார்ன் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கடைசியில வந்து பேட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேனா ஆயிட்டாரு அவர் ஆக்சுவலா. சோ ஒரு செம லெஜெண்ட். ஹீஸ் கம்பேர்ட் டு கோலி. ஆஸ்திரேலியாவோட அந்த ஃபேப் 4 அப்படின்றாங்கல்ல, கோலி, கேன் வில்லியம்சன், ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் ஜோ ரூட். சோ இந்த 4 பேருமே அண்டர் 19 வேர்ல்ட் கப்ல வந்து ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ்க்காக விளையாடி அதுக்கப்புறம் இப்ப அப்படியே வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்காங்க 4 பேருமே. அதுல வந்து ஓடிஐல இருந்து ஸ்டீவ் ஸ்மித் ரிட்டையர் ஆயிட்டாரு. சம்வேர் we have grown old togetherன்ற மாதிரி அவங்க வந்து அப்படி அந்த இதுல இருந்த போது நம்மளும் we were kids, இப்போ நம்மளும் வளர்ந்துட்டோன்ற மாதிரி தான். ஒன் பெஸ்ட் மொமெண்ட் ஆஃப் ஸ்டீவ் ஸ்மித். ஸோ நான் வந்து ரொம்ப பெரிய சௌரவ் கங்குலி ஃபேன். ஸோ அவர் வந்து 2012 ஐபிஎல்ல வந்து பூனே 2011ல வந்தாரு, லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்தாரு. திருப்பி 2012ல வந்து கேப்டன் பண்ணார். தட் வாஸ் அதான் அவரோட புனே வாரியர்ஸ். புனே வாரியர்ஸ் நான் என்ன சொல்லிட்டேன், புனே தான் சொன்னேன். புனே வாரியர்ஸ். ஆமா, இப்போ அதுக்கப்புறம் புனே சூப்பர் ஜெயின்ஸ் ஆயிடுச்சுல்ல. ஆமா, சோ புனே வாரியர்ஸ் இருந்துச்சு அந்த டைம். சோ அப்போ வந்து அவங்களுக்கு ஆக்ஷன்ஸ் இல்ல, ஆக்ஷன்ல அவங்க கலந்துக்கவே இல்லை ஏதோ ப்ராப்ளம்னால. சோ அவங்களுக்கு மிச்ச சொச்ச பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப சுமாரான டீமா தான் இருந்துச்சு புனே வாரியர்ஸ். கேப்டன் கங்குலி வேற எப்பவுமே ஒரு சுமார் டீம் தான் இருக்கும். சோ அப்போ வந்து ஒரு யாரோ ஒருத்தரோட இன்ஜுரிக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா ஸ்டீவ் ஸ்மித் வர்றாரு. ஓகே. சோ நான் தான், எனக்கு அந்த டைம் ஸ்டீவ் ஸ்மித் பெருசா ஃபாலோ எல்லாம் பண்ணதில்ல. சோ அந்த அப்போ வந்து பிக் பேஷ்ல ஏதோ கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாருன்ட்டு அவரை ஒரு ரீப்ளேஸ்மெண்டா எடுத்துட்டு வந்தாங்க. கன்சிஸ்டன்டா அவர் மட்டுமே ஒரு ப்ராப்பரான ஒரு பினிஷர் ரோல பண்ணாரு புனே வாரியர்ஸ்க்கு. பட் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சு கொடுத்தாலும் டீம் தோத்துரும். பட் புனே வாரியர்ஸ்க்கு அந்த சீசன்ல நடந்த ஒரே நல்ல விஷயம் ஸ்டீவ் ஸ்மித் தான். நிறைய கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்சஸ். சோ அந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஆஸ்திரேலியாவுக்கும் ஆட ஆரம்பிச்சாரு. ஆஸ் அ ஒரு பினிஷராவோ ஒரு பேட்ஸ்மேனாவோ ஆட ஆரம்பிச்சாரு. அங்க இருந்துதான் ஸ்டீவ் ஸ்மித்தோட கெரியர் அப்படியே பெருசாச்சு. சோ ஒரு லெக் ஸ்பின்னரா இருந்த ஆள் வந்து இந்த ஃபேப் 4 ஒரு டாப் 4 பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டுன்ற ஒரு இடத்துல வந்தது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. கரெக்ட். அவருக்கும் அந்த பூனேக்கும் பயங்கர கனெக்ட் போலர். பூனே வாரியர்ஸ்க்கும் இருக்காரு, ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ். ஆமா, பயங்கரமான பூனே கனெக்ட் அவருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரோடவும். என்னோட ஃபேவரட் மொமெண்ட் வந்து இந்த சாண்ட் பேப்பர் இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் ஒரு ரிடம்ஷன் மாதிரி அவர் திருப்பி அந்த ஆஷஸ் ஸ்குவாட்ல வந்து பயங்கரமா விளையாடிருப்பாரு. அந்த ஆஷஸ் வந்து அவர் பினிஷ் பண்ணல. நான் அது ஃபுல்லா எல்லா மேட்சும் விளையாடலாம்னு நினைக்கிறேன். அதுலதான் வந்து மார்னஸ் லபிஷன் வந்து கன்கஷன் சப்ஸ்டியூட் வருவாரு. பட் அந்த சீரீஸ் வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருப்பாரு வெளியில. அதாவது நான் என்னைக்கு விளையாடினாலும் நான் கெத்து அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் அது. அது வந்து எனக்கு என்ன கேட்டா என்னோட பர்சனல் ஃபேவரட் ஆஃப் ஸ்டீவ் ஸ்மித்தோட ஒரு பர்சனல் ஃபேவரட். அவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணோன்றதெல்லாம் நெக்ஸ்ட். ஏன்னா சாண்ட் பேப்பர் இன்சிடென்ட் மாதிரி ஒரு விஷயம் நடந்து அதுல அவர் வந்து அந்த ஒரு 1 year பேன் ஃபேஸ் பண்ணி, இது நம்ம ஊரா இருந்தா அது பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ப்ராபப்ளி வந்து ஒரு 3 matches பேன், ஒரு ஃபைன் அப்படின்ட்டு முடிச்சிருப்பாங்க. பட் ஜஸ்ட் பிகாஸ் தட் இஸ் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்ட், அவங்க வந்து 1 year பேன் பண்ணாங்க அவரையும் டேவிட் வார்னரையும். பட் அன்பார்ச்சுனேட்லி டேவிட் வார்னரோட கெரியர் அதுக்கப்புறம் டவுன் போக ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டீவ் ஸ்மித் brought it back. அதுவே எனக்கு தெரிஞ்சு ஸ்டீவ் ஸ்மித் வந்து why ஸ்டீவ் ஸ்மித் somebody who is ahead of others அப்படின்றதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சது. மற்றபடி ஸ்டீவ் ஸ்மித் பொறுத்த வரைக்கும் வந்து he has had a lustrous career அப்படின்னு சொல்லணும். சூப்பரான ஒரு கிரிக்கெட்டர். as told ஒரு லெக் ஸ்பின்னரா ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம ஊர்ல வந்து அஸ்வின் அப்படிதான். அஸ்வின் வந்து அப்படியே ரிவர்ஸ் பேட்ஸ்மேனா ஸ்டார்ட் பண்ணி ஓபனிங் பேட்ஸ்மேனா அண்ட் சச்சின் ஃபார் தட் மேட்டர் ஃபாஸ்ட் பவுலர் ஆகணும்னு எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் போயிட்டு கடைசியில வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் காட் ஆஃப் கிரிக்கெட் ரேஞ்சுக்கு அந்த மாதிரி அந்த பேஸ் ஃபவுண்டேஷன் சொன்னீங்கல்ல, அங்க இன்னொன்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. யாரு தெரியுமா? சௌரவ் கங்குலி. ரெண்டு பேருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸா ஆரம்பிக்கிற போய் அதுக்கப்புறம் அவங்க கெரியர்ஸே மாறிடுச்சு. ஓகே. சோ அந்த மாதிரி பாக்குறப்போ வந்து ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். ஹி ஸ்டார்டட் சம்வேர் பட் எண்டட் அப் as
சம்ஒன் செலிப்ரேட்டடான ஒரு பேட்ஸ்மேனா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் டிகேட்ல அந்த ஃபேப் 4ன்னு சொல்றதுக்கு எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹி ஹஸ் ஹேட் அன் அமேசிங் கெரியர். இந்த மாதிரி இன்னும் நிறைய வரப்போகுது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடியோ போட போறோம்னு நினைக்கிறேன் நிறைய பேரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு. யாரு என்னன்னா நாங்க சொல்லலைங்க. பட் அப்போ உங்களுக்கு யாரோ ஆக போறாங்கன்னு ஆசை இருக்குன்னு ஆமா நினைக்கிறேன். ஆசை இருக்குன்றது இல்ல. பட் அகைன் வி ஹேவ் டு பி பிராக்டிகல் எனஃப். Yeah, அது that is true. எல்லா ஸ்டீவ் ஸ்மித் போறாருன்னா ஃபேப் 4ல இருக்கிற யாரோ ஒருத்தர் திருப்பி போறாங்கன்றது தான் எல்லாருக்குமே ஒரே வயசு தானே. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ சான்ஸ். பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். இன்னொரு வேர்ல்ட் கப் விளையாடுவாங்கன்னு நம்ம ஆசைப்படலாம். ஆஸ் அ ஃபேன்ஸா நம்ம ஆசைப்படலாம். பட் வாட் தே திங்க் இஸ் அபவுட் தெம்செல்ஸ் அது பாத்துக்கலாம் அது என்னன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நாங்க பேச ட்ரை பண்றோம். கிரிக்கெட்டை பத்தி மட்டும் பேச ட்ரை பண்றோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.